நேற்றை முன்தின 21 ஆங்கில இந்து பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி என்னை பெரிதும் கோபத்திற்குள்ளாக்கியது. என்ன செய்தினா, அந்த செய்தி இங்கே வந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஓய்வு பெற்ற 70 டிஜிபிக்களுக்கு, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அந்த 70 பேருக்கு மாதம் 10,000 ரூபாய் அரசு சம்பளத்தில் ஒரு வீட்டு வேலைக்கு ஒரு ஆளை வைத்துக்கொள்வதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்திருக்கிறது. இந்த செய்தி எனக்கு ரொம்ப எரிச்சலை உண்டாகிச்சு. ஒரு ரிட்டையர்டு டிஜிபியாக இருக்கிறவனுக்கு ஒரு 10,000 ரூபா சம்பளம் கொடுத்து வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சுக்க முடியாத அளவுக்கு வக்கத்து போயிட்டாங்களா? எதுக்கு அரசாங்கம் கொடுக்குது என்று நான் யோசித்து பார்த்தேன். அப்புறம் உள்ளர போய் பார்த்தா தான் விஷயமே என்னன்னு தெரியுது. 2020 எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் தமிழ்நாட்டில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமைச் செயலாளர்கள், கூடுதல் தலைமைச் செயலாளர்கள், இவர்களெல்லாம் தங்களுடைய வீட்டுக்கு வேலைக்கு வைத்துக்கொள்வதற்கு, ஒரு ஆளை வேலை வைத்துக்கொள்வதற்கு 10,000 ரூபா சம்பளத்தை தமிழக அரசாங்கமே கொடுக்கும் என்ற ஒரு ஏற்பாட்டை 2020 ஆண்டு எடப்பாடி ஆட்சியில் இந்த ஓய்வு பெற்ற தலைமைச் செயலாளர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லி அப்படி ஒரு சலுகையை வாங்கியிருக்கிறார்கள். இந்த சலுகை இப்போ 3 வருஷம் கழித்து தான் இப்போ டிஜிபிக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க போல் இருக்கு. இவங்க அதை பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இப்போது 70 ரிட்டையர்டு டிஜிபிக்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்குறான். அதாவது ஐபிஎஸ் அதிகாரிகள் சங்கத்தின் சார்பாக ஒரு மனு கொடுத்துருக்கிறார்கள். இது மாதிரி தலைமைச் செயலாளர், கூடுதல் தலைமைச் செயலாளருக்கெல்லாம் நீங்கள் வந்து மாதம் 10,000 ரூபாய்க்கு வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்கலான்னு சொல்லி அந்த சலுகை கொடுத்துருக்குறீங்க, எங்களுக்கு அந்த சலுகை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்காக ஒரு ஆண்டுக்கு 84 லட்சம் ரூபாயை அரசாங்கம் அனுமதித்திருக்கிறது. இந்த கோரிக்கையை, ரிட்டையர்டு டிஜிபிக்களுடைய கோரிக்கையை உள்துறை ஏற்றுக்கொண்டு அவர்கள் 10,000 ரூபாய் சம்பளத்தில் ஒரு வேலையாளை வைத்துக் கொள்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! இப்போ என்ன, இப்போ ரிட்டையர்டு வந்து சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் ஏன்னா ஒரு 10,000 ரூபா சம்பளம் கொடுத்து வீட்டுக்கு வேலைக்கு ஆளை வச்சுக்கிற அளவுக்கு வக்கு இல்லாமல் போயிட்டாங்களா, இல்லை கஷ்டப்படுறாங்களா? இவர்கள் இப்படி ஒரு சலுகை இவர்களுக்கு கொடுப்பதற்கு இவர்கள் என்ன சாதித்து கிழித்தார்கள்? இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு என்ன செஞ்சு கிழிச்சான்? ஓட்டு போட கூட வரமாட்டானுங்க. அரசு ஊழியராவது, பென்ஷன் வாங்குற அரசு ஊழியராவது வந்து வரிசையில் நின்று ஓட்டு போட்டு போவான். இவங்க எல்லாம் ஓட்டு போடுறது கூட விட்டு வரமாட்டானுங்க. இப்போ என்ன சாதனை செய்வதற்காக இந்த சிறப்பு சலுகை இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது? இதுதான் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு டிஜிபியோ ஒரு சீஃப் செக்ரட்டரியோ ரிட்டையர் ஆகும்போது கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபா 2.25 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க. அவர்கள் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் பென்ஷன் வாங்குகிறார்கள். இவனுடைய பதவி காலங்களில் கோடிக்கணக்கில் சம்பாரித்து வச்சுருக்காங்க. இப்போ பழைய சீஃப் செக்ரட்டரி ராம் மனோகர் ராவ் எத்தனை கோடி ரூபா கொள்ளையடித்தான், இப்போ பண மதிப்பிழப்பு நடவடிக்கை வந்த போது எவ்வளோ புது 2,000 ரூபா நோட்டு அவங்ககிட்ட இருந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம வந்து கடந்த காலங்களில் பார்த்தோம். இப்போ இந்த ஐஜி ஒருத்தன் வந்து தன்னுடைய சக ஐஏஎஸ் பெண் அதிகாரிகிட்ட பாலியல் அத்துமீறல் பண்ணான்னு சொல்லி ராஜேஷ் தாஸ்னு ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் வந்து ஒரு பிரம்மாண்டமான பல 100 கோடி ரூபாய் செலவழித்து ஒரு பிரம்மாண்டமான பங்களாவை கட்டியிருக்கான். அதெல்லாம் வீடியோலாம் வெளியில் வந்திருக்கு. அப்படி தன்னுடைய பதவிக்காலத்தில் மிகப்பெரிய அளவிலே ஊழல் செய்து ஏராளமான சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறவர்கள், தங்களுடைய பிள்ளைகளை வெளிநாட்டில் படிக்க வச்சு பெரிய பொறுப்புகளுக்கு கொண்டு போயிருக்கிறவர்கள், பெரிய அளவுக்கு மறைமுகமாக தொழில் நடத்துகிறவன், இப்படி கடந்த காலங்களில் உயர் பதவிகளில் இருந்த டிஜிபி ஆகட்டும், சீஃப் செக்ரட்டரி ஆகட்டும், இவர்கள்லாம் மிகப்பெரிய அளவு சொத்துடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். 1.25 லட்சம் ரூபா வந்து பென்ஷன் வாங்குகிறான். ஒரு 10,000 ரூபா சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை வச்சுக்க முடியாதா இவங்களால? அதை கூட அரசாங்கம் தான் செய்யணுமா? அப்போ அரசாங்கத்திலிருந்து எவ்வளவெல்லாம் கறக்க முடியுமோ அவ்வளவையும் கறப்பது என்கிற ஒரு கீழ்த்தரமான புத்தி தான் இவங்களுக்கெல்லாம் இருக்குது. இவர்கள் இப்போ வகிக்கின்ற பதவி வேணுன்னா பெருசாக இருக்கலாம், சீஃப் செக்ரட்டரி டிஜிபின்னு. ஆனால் இவருடைய புத்தி வந்து சின்ன புத்தியாக இருக்குது. இப்போ எவ்வளவெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து வந்து ஆதாயம் அடைய முடியுமோ அந்த அளவுக்கு அரசாங்கத்தை, தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அரசாங்கத்திடமிருந்து பெறுகின்ற கீழ்த்தரமான செயல்களுடைய ஒரு விளைவு தான் இந்த அறிவிப்பு. ஆகவே இந்த சிறப்பு சலுகை, ஒரு ரிட்டையர் ஆகிட்டா ஒரு டிஜிபியாக இருந்தாலும் சரி, ஒரு கான்ஸ்டபிளாக இருந்தாலும் சரி, ஒரு விஓவாக இருந்தாலும், ஒரு சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, ரிட்டையர்ட் ஆகிட்டாக்கா ஒரு பென்ஷன் அவ்வளவுதான். அதுக்கு மேலே அவர்களுக்கு எந்த சிறப்பு தகுதி இல்லை. ஆனால் ரிட்டையர்டு தலைமைச் செயலாளர், ரிட்டையர்டு டிஜிபி, எனக்கு அரசாங்கமே வந்து வீட்டு வேலைக்கு சமைக்கிறதுக்கு ஆள் கொடுக்கணும்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! இப்போ நம்ம நாட்டில் வந்து 1000 ரூபா ஓல்டேஜ் பென்ஷன் வச்சுட்டு எவ்வளோ சாதாரண மக்கள் வந்து அவதிப்படுகிறார்கள். அதெல்லாம் வந்து அதை பற்றியெல்லாம் எந்த பொறுப்பும் இல்லாமல் இவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, அது என்ன டிஜிபிக்கும் வந்து சீஃப் செக்ரட்டரிக்கு மட்டும் 10,000 ரூபாய்க்கு ஆள் வச்சுக்கிறதுக்கு, அப்போ ஐஜி கீழே இருக்கிற எஸ்பிக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாதா? அப்போது இவர்கள் உயர் பதவியிலே
இருந்தோம் என்கிற ஒரு பெயரை வைத்துக்கொண்டு அரசாங்கத்தில் அதிகார வர்க்கத்தின் செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் இப்படி சிறப்பு சலுகைகளை பெறுவது என்பது அநீதியானது. ஒரு சமூக நீதியை பற்றி பேசுகின்ற ஒரு ஆட்சி இருக்கிற ஒரு மாநிலத்தில் இது சமூக நீதி என்பதை கொச்சைப்படுத்துகின்ற வேலை, சமூக நீதி என்ற சொல்லை அவமானப்படுத்துகின்ற வேலை. இவங்களுக்கு என்ன கேடு? அவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க. விதிவிலக்காக 1-2 பேர் வேணால் யோக்கியமாக இருந்திருக்கலாம். யோக்கியமாக இருந்தவனுக்கு கூட ஒன்றும் சொத்துக்கு வெளியில்லாமல் இல்லை. அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு கொடுப்படுகின்ற சம்பளமும் சலுகைகளும் ஏராளமாக இருக்கின்றன. அவற்றை அவர்கள் சேர்த்து வைத்தாலே பல கோடி வச்சுருப்பாங்க. இப்போது போலீஸ் அதிகாரியாக இருக்கிறவனுக்கு செலவே கிடையாது. எல்லாமே நினச்சதெல்லாம் ஓசியில் வரும். அப்படி எல்லாவற்றையும் தன்னுடைய பதவி காலத்தில் அனுபவித்து கொண்டு ஓய்வு பெற்ற பிறகும் கூட இந்த சமூகத்திற்கோ இந்த மக்களுக்கோ 10 பைசாவுக்கு பிரயோஜனமற்ற ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்கள் அரசு பணத்திலிருந்து தங்கள் வீட்டுக்கு வேலைக்கு ஆடு வச்சுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! இதை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு ஆணை பிறப்பித்திருப்பது அதைவிட அநீதியானது என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகவே தமிழக அரசு உடனடியாக ஏற்கனவே தலைமைச் செயலாளருக்கு கொடுத்தாலும் சரி, மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் சரி, ஓய்வு பெற்ற பிறர்களுக்கு அவர்களுக்கு கணிசமான ஓய்வூதியம் வாங்குகின்ற இந்த உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு இத்தகைய சிறப்பு சலுகைகள் வழங்குவது என்பது அநீதியானது. அரசு உடனடியாக இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இப்படி முன்பு தலைமைச் செயலாளருக்கு வழங்குகின்ற அந்த வீட்டு வேலைக்கு வழங்குகின்ற 10,000 ரூபாயும், அதே போல் டிஜிபிக்கு ஆள் வைத்துக் கொள்வதற்கு 10,000 சம்பளத்தில் ஆள் வைத்துக் கொள்வதற்கு வழங்கப்பட்டிருக்க அனுமதியை இந்த அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அதுதான் நியாயமானது. நன்றி, வணக்கம்.